ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2x2 ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி தைக்கிறங்கிறது ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் எப்படி நான் செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. பார்த்துங்க, இந்த பெல்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் இருக்குது. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்டிப்புக்காக இந்த மாதிரி ஃபேண்டு கிளாத் எதாவது இருந்ததுன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இதில் 4 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸ் எடுத்து வச்சிட்றேன். இந்த 2 பீஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தனியாக வச்சிடலாம். இங்கே 2 இருக்குது, இதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கை நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்குறோம். இந்த 2x2 ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்துடும். பெரிய சைஸு கொஞ்சம் ஒட்டு போகிற மாதிரி வரும். ஏற்கனவே இந்த கட்டிங் பண்ணது வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இது எப்படி எடுத்துங்க. பார்த்துங்க, இதை எப்படி ஜாயின் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் ஜாயின் பண்ணிங்க, 2டையும் ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. மேலே இதுலேயே ஒரு தையல் போட்டுருங்க. மேலே ரொம்ப தள்ளி போட்டுறாங்க, கரெக்டாக இந்த இடத்துல போட்டுருங்க மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதை வச்சு ஒரு ஓரத்தையல் பாருங்கள், லைட்டாக மடித்தா போதும். ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துங்க, இது எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது வந்து நம்ம இப்படி மடித்து நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மடித்த அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாருங்கள், மடிக்கிறது பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் மடிச்சிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கையை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த கையை வந்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துங்க, நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம், வெட்டி ரெடியாக வச்சுருக்குறோம், மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படியே திருப்பி போட்டு பார்த்துங்க, இதையும் போடுங்க. மேலே மார்க் பண்ணிக்கிறது அப்படியே அச்சு அப்படியே விழுந்துடும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை விழுகலை அப்படின்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, அப்படியே லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னாவே விழுந்துடும். இல்லை அப்படின்னாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு நான் பண்ணுறேன். மார்க் பண்ணிங்க. இல்லை குத்தூசி இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் அப்படியும் பண்ணலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிட்டோம். பார்த்துங்க, மார்க்லேருந்து
இந்த டாட்டு கிராஸ் அப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதை போடுங்க. இதை எடுத்து லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்னிங் பண்ணுங்க, அப்போ தான் தெரியாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அர்க்காத் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக வச்சுங்க. பாருங்கள், வச்சுட்டு அப்படியே கொண்டு இந்த பாருங்கள் இங்கே மார்க் பண்ணியிருந்தாங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக நிற்கணும். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? இது ஒன்று ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள், ஒன்று ரெடி பண்ணிட்டோம், ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த வைக்கிற இடமும் முடிக்கிற இடமும் நம்ம ஒரே மாதிரி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு வந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பாருங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க, எந்த மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. பார்த்துங்க, இந்த அர்க்காத் வந்து கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும். டபுள் தையெல்லாம் போடுவாங்க, நல்லா தேவையில்லை, ஒரு தையலே போதும் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அழகாக வந்துச்சு, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து தெரிகிற மாதிரி வைக்கலாம், தெரியாத மாதிரி வைக்கலாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துங்க, உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். தைச்சதுக்கப்புறம் இப்படி வந்துடும், இது வெளியில் வந்துடும். ஒரு சிலர் இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இது தெரியாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் இருந்தால் நீங்கள் இது வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு கார்னர் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த இடம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயின் இதுதான், வச்சுட்டே வாங்க. இந்த இடம் சேர்த்து இப்படி வச்சு அடிச்சிருவாங்க, இப்படி அடிக்காதீங்க. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான், இப்படி மடக்கி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. இது கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது 2x2னால கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், அடுத்து இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்துங்க, இது ஒன்று ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதையும் வந்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பக்கந்தே வச்சுங்க, அப்போ தான், ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன வந்தாலும் இழுத்துக்கிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து சைடில் விட்டுடலாம். அதனால் வந்து பட்டி பக்கந்து வச்சுங்க. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, இப்படி உள்ளே மடக்கி விட்ருங்க. இதை வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபிட்டிங்கான ஒரு இதை கொடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் 2x2 லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தையல் போட்டுருக்கேன். கரெக்டாக இதில் எடுத்து வச்சு தையல் போட்டுருங்க. உள்ளே இது மாட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தைக்கணும். இதை
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துங்க இதை வந்து தைச்சிங்க. பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுருவோம். இது லைட்டாக வெட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிற பத்தை வந்து உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுங்க. ஒன்று போல் அடிங்க. அதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டாட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணுங்கிறதே கிடையாது. பார்த்துங்க, இப்படி போட்டுட்டு பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேராக வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இதை வந்து லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா விழுந்துடும். அதை பிடிச்சி பார்த்துங்க டாட் போட்டுங்க. இந்த மாதிரி ஊசி மாதிரி போட்டுங்க, இல்லைன்னா பின்னாடி தூக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து கிராஸாக பண்ணி ஊசி மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு வந்துடும். பார்த்துங்க, ஷோல்டர் எப்படி அடிங்க. கரெக்டாக போட்டுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சிலர் அர்ஜென்ட்டில் வந்து மாற்றி போட்டுருவாங்க. கரெக்டாக செக் பண்ணிங்க. இது வந்து ஒரு தையல் போட்டுறாங்க, 2 தையல் போடணும். தையல் போட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துங்க, இப்படி சைடு பிடிங்க. இப்படி பார்த்துங்க, இவ்வளோ இருக்குது. இதை நம்ம மடிக்கணும். பார்த்துங்க, லைட்டாக அப்படி வச்சுங்க. மார்க்கில் வந்து இப்படி வச்சு மடிச்சிங்க. அதே மாதிரி அங்கேருந்து வந்துட்டிங்களா? பார்த்துங்க, இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இப்படி மடித்து இந்த இடத்துல அப்படி வந்து இப்படி செக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குதா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த பட்டி வந்து முன்ன பின்ன பெருசு சின்னது வந்துடாது, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. பார்த்துங்க. பார்த்துங்க, முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பட்டி வந்து வைக்கிறோம். பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியும். இந்த பட்டியெலாம் மாற்றி மாற்றி வெட்டிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது வந்து லென்த்து கரெக்டாகன்னு செக் பண்ணிங்க. பார்த்துங்க, அப்படி போட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வெட்டுறேன்.
ஆனால் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக என்ன பார்த்துங்க 1.5 இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துங்க, லெஃப்ட் ரைட் வருது பார்த்தீங்களா, ஊக்கு பார்க்குற பக்கம். நீங்கள் அது ப்ளவுஸில் எடுத்தோட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சு விட்ருங்க. முடிஞ்சுங்களா? அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்துங்க, இப்படி மடிச்சுங்க. கரெக்டாக இந்த இடம் எடுத்து விட்டு சுருக்கலாமல் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த நம்ம டாட் பிடிச்சாலும் இந்த இடத்துல இதை இழுத்துக்கிட்டு வரும். அதனால தான் நம்ம மடிக்கிறது. அடிச்சு விட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துடும். அப்படியே வெட்டி விட்றாங்க இதை ஸ்டவ் வரதை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி பக்கம் வந்து பார்க்குறோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஒரே மாதிரி வச்சோம்னா ஒரே மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உனக்கு சொல்லணுன்னா பார்த்துங்க, ஒரு 2.5 இன்ச்சு வெட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். மார்க் பண்ண டைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஒரு மதிப்பாக வெட்டி காட்டுறேன். நீங்கள் மார்க் பண்ணி வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த அப்படியே வந்து இதுக்கெல்லாம் மடிக்க தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத பண்ணிவிட்டு பார்த்துங்க, அப்படி வச்சுங்க விட்ருங்க. பார்த்துங்க, அந்த பட்டியை வந்து நம்ம வச்சுருக்கோம்ல மடிச்சுட்டு பாருங்கள், அப்படி வச்சுங்க. அது இந்த தையல் மேலே அப்படியே உட்கார்ற மாதிரி பண்ணுங்கள். வெட்டி விட்ருங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. அடுத்து வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக இருக்குது. எம்மிங் வைக்கலாம், பைப்பிங் வைக்கலாம். அவங்க வந்து எம்மிங் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் எம்மிங் வந்து வைக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன், பார்த்துங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருந்தாவே போதும் வெட்டுறது. பார்த்துங்க, ஒரு 1.25 இன்ச்சுங்கிற மாதிரி கணக்கு பண்ணி வெட்டிங்க. கிராஸில் தான் வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டில் வெட்டக்கூடாது. அது ஸ்ட்ரைட்டில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அது எப்படி என்னங்கிறது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கிராஸில் வெட்டிக்குங்க. பைப்பிங் வைக்கிறதாலும் கிராஸில் தான் வெட்டணும், எம்மிங் வைக்கிறதாலும் நீங்கள் கிராஸில் தான் வெட்டணும். ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக வெட்டிடக்கூடாது. எதுனாலுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இடையில சொன்னால் உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா முடிச்சிங்களா, இதை நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க.
2 கத்திரி வச்சுங்க. இதுக்கு நூல் வெட்டுறதுக்கும் அது வந்து இந்த துணி வெட்டுறதுக்கும் வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். ஒரு சில ஸ்லீவ் ஏற்றிட்டோட சைட்லாம் முடிச்சிட்டோட நெக் வைப்பாங்க. அதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இதுவும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் மாற்றி மாற்றி வைப்பாங்க, அது எங்கிட்ட அங்கிட்ட இழுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்துங்க, இப்படி வைக்கிறோம். இது எம்மிங்கு பார்த்துங்க. இப்படி வச்சு இப்படியே வச்சு லைட்டாக இந்த கோடு இருக்கும். எல்லா மிஷினில் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் ஒரு ரொம்ப ஆஃப் இன்ச்சில் பிடிக்க தேவையில்ல, 1/4 இன்ச்சு அளவுக்கு லைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இழுக்க தேவையில்லை, சும்மா நார்மலாக தைச்சிங்கன்னா போதும். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் போட்டுருக்கவங்களுக்கு வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, எதுவும் பண்ணாதீங்க, அதே மாதிரி தைச்சிருங்கன்னு சொன்னனால இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சில கழுத்து இறங்குது, ஷோல்டர் இறங்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துலாம் ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணும்போதே நம்ம வந்து அந்த கழுத்துலாம் நம்ம ரெடி பண்ணணும். அதெல்லாம் எப்படி என்னங்கிறது, ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இதுங்கிறது நம்ம வீடியோக்கள் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஷோல்டருக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோக்கள், இறங்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பல வழிகள் மூலயமா ஷோல்டர் இறங்கும். அதுக்கு உண்டான வீடியோ வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து விரைவில் போடப்படும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து உங்களுடைய இதெல்லாம் தெரிவிச்சிருங்க. ஏன்னா தைக்கும் போதே உங்களுக்கு சொல்லிடுறேன், தைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கமெண்டில் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன எதுங்கிறது கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கழுத்து அடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இப்படி வச்சுக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டு தெரியுங்களா, இப்படி வச்சுங்க. அப்படியே உள் பக்கமாக அப்படி மடிங்க. இப்படி பார்த்துங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. அதாவது 1/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த பக்கம் துணி வர மாதிரி பார்த்துங்க, இப்படி பிசு இந்த மாதிரி வர மாதிரி இப்படி வச்சு இதை அழகாக பார்த்துங்க உள்ளே தள்ளி விட்டுருங்க. இவ்வளோதான், இதுதான் லிமிட்டாக வைக்கணும். நீங்கள் ஓவராக வச்சிட்டிங்கன்னா எம்மிங் பண்ணால் நல்லா இருக்குது. பார்த்துங்க வச்சுங்க. அப்படியே இது மேலே இந்த பக்கம் தையல் போடணும், இந்த பக்கம் போடுறாங்க, இந்த பக்கமாக போடணும். அங்கே போடுறத நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்படி இருக்குது, துணி இப்படி தள்ளி விட்டு பாருங்கள். அப்படி இப்படி ஒவ்வொரு இடமும் பிடிச்சி ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. இது வந்து கண்டிப்பாக ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இழுக்கவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே தைக்கலாம். உங்களுக்கு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஸ்பீடாக தைப்பேன். புரியும் உங்களுக்கு, இப்படி தான் தைக்கணுங்கிறத நான் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸ்பீடாக தைக்கணும்னு நினைக்காதீங்க, குவாலிட்டியாக தைக்கணும்னு நினைங்க. குவாலிட்டியாக தைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போக போக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடாக தைச்சி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பழகிறவங்க எல்லாத்துக்குமே அதான் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுங்க, அப்புறம் குவான்டிட்டியாக கொடுங்க. மெயின் வந்து குவாலிட்டி தான் மெயினு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக தைச்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். இப்போ தான் ஒரு 2x2 ப்ளவுஸ் வந்து வந்துச்சுன்னா அது எப்படி தைக்கிறதுங்கிறது, கட் பண்ணி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு வீடியோவில் கட் பண்ணுறது போட்டிருக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது புரியல, இன்னும் தெளிவாக எதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது கரெக்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைட்டாக அப்படி வெட்டி விட்ருங்க. எம்மிங் பண்ணும்போது இப்படி உள்ளே வந்து பார்த்துங்க, இப்படி மடக்கி வச்சு எம்மிங் பண்ணிடுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, இப்படி வெட்டி விட்டுங்க. இப்போ வந்து கழுத்து ஏற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறோம், பார்த்துங்க. இது ஃப்ரண்ட் சைடு. நம்ம ஏற்கனவே வந்து அர்க்காத் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த அர்க்காத் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் சைடு வரும்.
நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தைக்கலாம், 10 நிமிஷம் தைக்கலாம், ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோம் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தைச்சிக்கலாங்க. அப்புறம் வந்து நீங்கள் குவாலிட்டியாக தைச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இதுதான் இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 தையல் போட்டுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி விடாதீங்க. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக விட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தைக்கிற துணி ஒரே மாதிரியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதிரியே வரும். இப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி தைச்சிங்கன்னா பின்ன வந்துடும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கை அட்டாச் பண்ணுறோம். இப்போ வந்து எம்மிங் ப்ளவுஸ் நம்ம வந்து தைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. மெயினாக கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணால் கடைசி வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி வந்துச்சு. பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துச்சு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெட்டு மாதிரி அதெல்லாம் அளந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். இதோட கட்டிங்கோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு நம்ம வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படி பேக்கப் போட்டுங்க. பாருங்கள் அளவு இருக்குது. இந்த அளவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. பார்த்துங்க, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இது பேக் வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க பட்டி பக்கம் வச்சுங்க. இன்னொரு கோடு போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கு பட்டி பக்கம் பார்த்துங்க இப்படி வச்சுங்க. கரெக்டாக அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்களா, பார்த்துங்க பிடிங்க, போட்டுங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடு அடிக்க போகிறோம். ஸ்லீவ்ஸோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டு மிஷினில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்கள், இதை எடுத்துங்க. அளவு ப்ளவுஸ் இது ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிடிங்க. நல்லா இப்படி எடுத்து விட்ருங்க. ஏன்னா துணி வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக அப்படி எடுத்து விட்டு இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இப்படி பார்த்துங்க. இந்த லாஸ்ட்டு இப்படி பிடிங்க. ரொம்ப இழுக்கெல்லாம் தேவையில்லை, நார்மலாக நீ பிடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்படி வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. இங்கே எந்த பாருங்கள், நம்ம இங்கே இருக்குன்னா அர்க்காத்து போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். பாருங்கள், இங்கே மார்க் பண்ணி இருந்துருக்கீங்களா, இப்படி பிடிச்சிங்க கரெக்டாக. இப்படி பிடிச்சிட்டு உங்கள் வாட்டம் எப்படியே நீங்கள் அப்படி பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு அடி அடிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடிச்சுங்க.
அதுக்கு தான் நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதவே நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படியும் பார்க்கலாம், நீங்கள் மிஷினில் வச்சுட்டும் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி பிடிச்சி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. 2 கையும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், அப்படி பிடிச்சிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குதா. மிஷினில் வச்சும் பார்க்கலாம், நீங்கள் அப்படியும் பிடிக்கலாம். நான் அப்படியே தான் பார்த்துருக்குறேன். உங்கள் விருப்பம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்களா, அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மார்க் பண்ணி வந்துடுங்களா, இங்கே வச்சுங்க. இப்படி புரியணுங்கிறதுக்காக நான் வேறு மாதிரி தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பிடிச்சி நம்ம வாட்டம் தான் எப்படி வேணாலும் நம்ம தைக்கலாம். ஒரு புரியணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம், இடுப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துடுச்சு. பார்த்துங்க, பேக்கும் பார்த்துங்க, இங்கே பாருங்கள், பேக் ஒயரும் பார்த்தீங்களா, நம்ம கட்டிங்கில் கரெக்டாக வெட்டிக்கிறோம். அதனால் எந்த ப்ராப்ளம் வராதுங்க. பார்த்துங்க, இது எம்மிங் பண்ணோம்னா உள்ளே போயிடும் எக்ஸாக்டாக. பார்த்துங்க, ஒரு சிலர் பெருசு வந்துருச்சு சின்னது வந்துருச்சும்பாங்க. அது நம்ம கட்டிங் வெட்டுற முறையில் தான் இருக்குது. நம்ம எந்தளவுக்கு கட்டிங் கரெக்டாக வெட்டுறோமோ அந்த கட்டிங் பிரகாரம் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதே தான் நம்ம கரெக்டாக வச்சு வெட்டியிருக்கிறோம். அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சது. இதில் இன்னொரு 2 தையல் போடணும். ஸ்கிப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். போயிடுங்க. இந்த ப்ளவுஸ்னால் 3 தையல் போட்டிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இந்த ப்ளவுஸு வருது பார்த்தீங்களா, அந்த லைனு இது வந்து ஒரே மாதிரி போட்டுட்டிங்கன்னா அவங்க டைட்டாக இருந்தாலும் நம்ம பிரித்தோம்னா 2 பக்கம் ஒரே மாதிரி வந்துடும். ஒரு சிலர் இங்கே ஒட்டி போடுவாங்க, தள்ளி போடுவாங்க. அது வந்து ஒரு பக்கம் கை லூஸு டைட்டு வந்துடும். அதனால் வந்து இந்த தையல் வந்து ஒரே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. 2 பக்கமும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கும் போது இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி போட்டோம்னா ஒரே மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எப்படிங்கிறது பார்த்துங்க. இல்லை நான் வந்து எம்மிங் பண்ணலை, தையல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதவே நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்துங்க, இப்படி வச்சு அதுக்கு இப்படி உள்ளே மடித்து பார்த்துங்க, இதை அப்படியே விட நீங்கள் தையல் அடிச்சிடலாம். ஒரு தையலோடு போதும் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அது ஒரே மாதிரி வரும். 2 தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடும். அதனால் வந்து நீங்கள் கீழே வந்து ஒரே தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது கிராஸ் கட்டிங், கிராஸாக நம்ம வந்து இந்த இது வெட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இப்போ நம்ம தையல் போடும்போது பாருங்கள் அழகாக வந்துடும். மேலே ஏறலாம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இங்கே 2 தையல் இருக்குது. அதனால் பிச்சுக்குமோன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும் ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னாவே அழகாக இருக்கும். இல்லை 2 தையல் வேணாலும் அது அவங்கவுங்க பிரியம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோக்கு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்